டிவி கேஸ், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் மேலேயோ இல்லை ஹஸ்பண்டோடைய சொந்தக்காரங்க மேலேயோ ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி விஷயம் செய்யக்கூடாது, என்ன மாதிரி கேஸை ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. இந்த வீடியோனோட அஜெண்டா, அதாவது இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்சஸ் அவைலபிள். ஹஸ்பண்டுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு என்னென்ன டிஃபென்ஸ் கிரவுண்ட்ஸ் இருக்குது, அது அந்த டிவி கம்ப்ளைண்ட்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு வேஸ் டு ரிசால்வ் த டிவி கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்குறோம். அப்புறம் ஹவு டு ஹேண்டில் டிவி கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்பர்லி, எப்படி இந்த இந்த கேஸை கண்டக்ட் பண்ணுறது, முக்கியமான டிப்ஸு, பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ்ஸு, அப்புறம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிவி ஆக்டை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிவி ஆக்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இதுதான் இந்த சிம்பிளாக டிவி ஆக்ட்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு கூட சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி வயலன்ஸ்லாம் கவர் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் வயலன்ஸ், செக்ஸுவல் வயலன்ஸ், வெர்பல் வயலன்ஸ், எமோஷனல் வயலன்ஸ், எக்கனாமிக் அப்யூஸ், இது எல்லாமே கவர் பண்ணுது. ஸோ ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணாலும் சரி, செக்ஸுவலாக டார்ச்சர் பண்ணாலும் சரி, வெர்பலாக பண்ணாலும், எமோஷ்னலாக பண்ணாலும், இல்லை எக்கனாமிக் பணம் கேட்டு மிரட்டினா கூட எல்லாமே இது டொமஸ்டிக் வயலன்ஸாக கன்சிடர் பண்ணி அதுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ஆக்ட் வந்து இட் ஆல்சோ அப்ளைஸ் டு ஷேர் ஹவுஸ் ரிலேஷன்ஷிப். அதாவது பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லை, ஹஸ்பண்டு கூட இருக்கிற மாமனார் மாமியார் அவங்களோட சகோதர சகோதரிகளுக்கு கூட இது அப்ளை ஆகும். ஸோ த ஆக்ட் அப்ளைஸ் டு ஷேர்டு ஹவுஸ்ஹோல்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். மற்றவங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கும் வரும். இது வந்து ஒரு சிவில் ரெமெடி, கிரிமினல் ரெமெடி கிடையாது. இதில் முக்கியமாக நம்ம கீ பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் கேஸும் இருக்குது, ஜெனூன் கேஸும் இருக்குது. ஃபால்ஸாகவும் கேஸ் ஃபைல் பண்ணுறதை பார்க்க முடியும், ஜெனூன் கேஸும் இருக்கிறத நம்ம வந்து பார்த்து உணர முடிகிறது. இந்த டிவி கேஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு எதிராக ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டினையல். ஸோ அவங்க மேலே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அதை மொத்தமாகவே டினை பண்ணலாம். ஸோ அது மாதிரி எந்த விதமான அந்த சொல்லப்பட்ட கம்ப்ளைண்டில் உள்ள எதுவுமே நடக்கலை, அதை வந்து நோ ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அக்கர்ட், சேலஞ்ச் கம்ப்ளைண்ட்ஸ் வெர்சன் வித் எவிடன்ஸ். அதாவது எந்த விதமாக நடக்கலைன்றதை வந்து உங்களோட எவிடன்ஸ் மூலயமா வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு டிஃபென்ஸு. ஸோ செகண்ட் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபால்ஸ் ஆர் மலிஷியஸ் அலிகேஷன்ஸ். ஸோ என்கிட்ட